குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:05. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று மாலை 3:48 வரை. சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:13 வரை உத்திரட்டாதி பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று மாலை 3:10 வரை சூலம் பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 5:01 வரை பவம் பின்பு மாலை 3:48 வரை பாலவம் பின்பு கௌலவம். அமர்தாதி யோகம் இன்று காலை 6:04 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள், தேவ ஆராதனைகள் செய்வதற்கு உகந்த நாள், பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், ஆபரண வேலைகளை கவனிப்பதற்கு சிறந்த நாள். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:13 வரை மகம் பின்பு பூரம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை வழிபட மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். விரதாதி விசேஷங்கள் சுப முகூர்த்த தினம். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 9:36 முதல் 11:20 வரை மேஷ லக்னம், 11:21 முதல் 1:23 வரை ரிஷப லக்னம், 1:24 முதல் 3:34 வரை மிதுன லக்னம், 3:35 முதல் 5:42 வரை கடக லக்னம், காலை 5:43 முதல் 7:48 வரை சிம்ம லக்னம், காலை 7:49 முதல் 9:48 வரை கன்னி லக்னம், 9:49 முதல் 11:54 வரை துலாம் லக்னம், காலை 11:55 முதல் மதியம் 2:05 வரை விருச்சக லக்னம், 2:06 முதல் மாலை 4:13 வரை தனுசு லக்னம், மாலை 4:14 முதல் 6:07 வரை மகர லக்னம், மாலை 6:08 முதல் இரவு 7:50 வரை கும்ப லக்னம், 7:51 முதல் 9:31 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை இந்த நாள் உச்சரிப்பது விசேஷம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுராஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அச்வத் வஜாய வித்மகே தனுராஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான ஹோரை. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்ர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை.
மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவானுக்கான ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்திற்கு உதவிய நல் உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம்முடைய சேனல் பார்வையாளர்களுக்கும் உங்களுடைய குடும்பம் சேபத்தோடு லாபத்தோடு ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெற்று சிறப்பாக வாழ நம்முடைய சேனல் சார்பாக சங்கல்பம் செய்து கொள்ளப்பட்டது. உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பும் சௌபாகியமும் நிறைந்தே இருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினமே சதுர்த்தி தினம். விநாயக பெருமானுக்கு வெள்ளிக்கிழமை தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாகும். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி மகாபெரிவாளுடைய அருள் வாக்கு. ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகரேந்திர மகா சுவாமிகளுடைய ஆசி. ஆக வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிலும் சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானுக்கு முறையாக நீங்கள் வழிபடும் போது அதற்குண்டான நன்மைகள் மிக அதிகம். விநாயக பெருமான் மிக மிக எளிமையானவர். அவரை வழிபடுவதற்கு பணம் தேவையில்லை, மனம்தான் தேவை. இன்றைய நாளுக்குண்டான கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மேஷராசி அன்பர்களே. தலைமை அதிகாரிகளுடைய அறிமுகம் ஏற்படும். வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். இதன் காரணமாக வேலையில் கொஞ்சம் பலு அதிகமாகவே இருக்கும். அதிக நேரம் உழைப்பதை மிக சரியாக திட்டமிட்டு கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். விற்பனை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வேலையினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களை நீங்களே அனுசரித்து செல்வ முயற்சி செய்வீர்கள். புதிய யுக்திகளை கையாளக்கூடிய அமைப்பு உண்டு. பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவோடு அவர்களுடைய சந்திப்பு நிகழும் போது உங்களுக்குள் புத்துணர்ச்சி அதிகரிக்கும், வேகம் உண்டாகும். எதையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செய்ய முற்படுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். வளர்பிறை சதுர்த்தி நாள் என்பதால் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தால் குடும்பம் சேமத்தோடும் லாபத்தோடும் வளர்ச்சி பாதையில் செல்வீர்கள். கேத்து பகவானுடைய தாக்கம் குறைய வேண்டுமானால் எல்லாம் வல்ல ஸ்ரீ விநாயக பெருமானைத்தான் சரணாகதி அடைய வேண்டும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். பிறருடைய ஆசைகளை கேட்டு வைப்பீர்கள். பூர்த்தி செய்வதற்கான வருமானமும் கிடைக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகளின் படி அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பீர்கள். மன நிறைவான நாள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார். ஆக பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாள் கோவிலுக்கு சென்று, அதிலும் இரவு 8 முதல் 9 அல்லது காலை பொழுது என்றால் 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வருவது நலம் பயக்கும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனம் அதிகம். உங்கள் நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார்.
வாசனை திரவியங்கள் பொருள் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். கலை சார்ந்த துறையில் இருப்பவர்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். எதிலும் சிக்கனமாக இருந்தால் வீண் செலவுகள் விரயங்கள் ஏற்படாது. உங்களுடைய நடவடிக்கை தான் மிக முக்கிய பிரதானமாகவே அமைகிறது. அதிக நேரம் கண் விழித்து பேசுவதை தவிர்த்து விடுங்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுபம் நிறைந்த நாள். விற்பனை சார்ந்த துறைகளில் ஆதாயம் ஏற்படும். நன்மைகள் விளைவதற்கான சூழல் அமைகிறோம். எண்ணியும் பார்க்காதபடி வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். இந்த நாள் ஆதாயம் ஏற்படும். மன அமைதி கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி வருமானம் கிடைக்கும். பொருட்களினுடைய தேவைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சதுர்த்தி நாள் வெள்ளிக்கிழமை தினம் குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிலும் அலட்சியம் இல்லாமல் செயல்படுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனமாக இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு பொருளையும் அதனுடைய முழுமையான நிலையை தெரியாமல் அலட்சியப்படுத்த வேண்டாம். சிறு குச்சியும் பல்குத்து உதவும் என்பது போல இருங்கள். சந்தேக உணர்வுகள் காரணமாக மன வருத்தங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். வேலை சம்பந்தமான ரகசியங்களில் விவேகமாக இருங்கள். அதிகம் பேசினால் உங்களுக்கு ரகசியம் வெளியிடப்படும். இதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் வரலாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் அடக்கமாக இருப்பது அவசியம். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். வேலை வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல் இருக்கும். அமைதியாக இருக்க வேண்டிய நாள். மதிய நேரம் 12 மணிக்கு யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்யலாம் அல்லது வழிபோக்கர்களுக்கு நீர்மோர் கொடுக்கலாம். தர்பூசணி காய் மற்றும் வெள்ளரி காய் மற்றும் மோர் அல்லது தண்ணீர், பழச்சாறு வகைகள் இப்படி இயலாதவர்களுக்கு, தாகத்தில் நடப்பவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் போது கர்ம வினைகள் படிப்படியாக குறைந்து வரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவான் ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திக நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய அமைப்பு படி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வேலையில் விடுபட்ட காரியத்தை செய்து முடிக்க முயற்சி செய்வீர்கள். எதிலும் அலட்சியம் பார்க்காமல் இருப்பது நல்லது. எடுத்து செல்லக்கூடிய பொருட்களில் கவனமாக இருங்கள். சந்தேக உணர்வுகளால் மன வருத்தங்கள் உண்டாகலாம். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. கல்பாக்கம், சதுரங்கப்பட்டினம், மெய்யூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சப்த கன்னியர் கோவில் வழிபாடு நல்லது. வேண்டியதை கேட்ட வரம் அருளக்கூடியவள் அன்னை ஸ்ரீ சப்த கன்னியர் தேவி. அம்மனுக்கு நீங்கள் ரோஜாப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம். சாந்த ஸ்வரூபிணியாக வரக்கூடிய பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை அருளக்கூடியவளாகவும், குழந்தை பேறு வேண்டுவோருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும், வியாபாரம், தொழில் அபிவிருத்தி, சொந்தமாக இடம், மனை, வீடு வாங்கக்கூடிய நிலையையும், தீர்க்க ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தை வழங்கக்கூடிய கன்னியாகவும் ஸ்ரீ சப்த கன்னியர்கள் அந்த ஸ்தானத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார்கள். ஆகவே ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அம்பிகை வழிபாடு மிக மிக சிறப்பு. உங்களை சுற்றி சில போட்டிகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் எதை செய்தாலும் உங்களை பார்த்து கொண்டே மற்றவர்களும் செய்யலாம். மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும்.
எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு இடர்பாடுகளாகவே இருக்கும். சந்தேக உணர்வு அதிகரிக்கும். மன வருத்தங்கள் இதனால் காணப்படலாம். ரகசியமான விஷயங்களில் விவேகம் தேவை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார், சனிஷ் பகவானோடு இணைந்து. ஆகவே மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும். வியாபாரம் தொடர்பான வேலையில் வெளியே போக வேண்டிய நிலை ஏற்படலாம். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் மிக கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். அமைதியாக இருந்தீர்களே ஆனால் எந்த சங்கடமும் பிரச்சனையும் ஏற்படாது. வேலைப்பாடுகளில் ரகசியங்களில் பொறுமை தேவை. இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராமஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சதுர்த்தி நாள் விநாயகர் பெருமானுக்கு உண்டான வழிபாடுகளை செய்தால், அதிலும் வெள்ளிக்கிழமை தினம் செய்பவர்களுக்கு குபேர சம்பத்து உண்டாகும். குழந்தைகள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். வாழ்க்கை துணைவரின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். வாகன பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். வீட்டை பராமரிக்கக்கூடிய நிலையும் உண்டாகும். மற்றவர்களுடைய செயலுக்கு உதவிகரமாக இருப்பீர்கள். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வியாபாரத்தில் இருந்த பல பிரச்சனைகள் தீரும். நெருக்கடிகள் படிப்படியாக குறைந்து வரும். வேலை தொடர்பான சில முடிவுகள் எடுப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாள். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வாழ்க்கை துணைவருடைய செயல்பாடுகள் மகிழ்வை தருவதோடு நீங்கள் விரும்பிய பொருட்களையும் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவானோடு இணைந்தே செயல்படுகிறார். ஆகவே மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே, இன்றைய நாள் வேண்டியதை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். அந்யுன்யமாக காணப்படுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தேவதை ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு மிகச் சிறந்த ஒன்று. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, நட்சத்திர அதிபதி ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. நெருக்கடிகள் சற்று குறையும். பணம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நல்லதொரு சில முடிவுகள் எடுப்பதற்கான பிராப்தம் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே, மன கவலைகள் விலகும். பாராட்டுகள் நிறைந்ததாக இருக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். உத்வேகமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக இருப்பதற்குண்டான நாள். இறைவனுக்கு நன்றி தெரிவித்து உங்களுடைய வேலைகளை தொடங்குங்கள். வெள்ளிக்கிழமை தினம் வளர்பிறை சதுர்த்தி நாளில் விநாயகப் பெருமான் ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். தோப்பு கரணமிட்டு அருகம்புல் சாற்றி வழிபட்டாலே போதும். விநாயகப் பெருமான் மிக மிக எளிமையானவர். பக்தர்களுக்கு அருள் பாலிக்க கூடியவர். ஆக அரச மரத்தடி விநாயகப் பெருமானாக இருக்கட்டும், மற்ற ஆலயங்களிலும் சரி, நீங்கள் சுற்றி வருவது ஒரே ஒரு முறையாக இருப்பதே நல்லது. இதில் சந்தேகம் வேண்டாம். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை.
தீர்காயுஷ்மான் பவ, ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சதுர்த்தி தினம். சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் கடகராசி அன்பர்களே. நெருக்கமானவர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பெரும்பாலும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுடைய ராசியின் 10ஆம் வீடு ஜீவனஸ்தானம் வருமான ஸ்தானத்தில் சந்திர பகவான் ராசிநாதனை சஞ்சரிக்கிறார். வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக லாபத்தை அதிகரிக்கக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மாற்றங்கள் உண்டாகலாம். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள் ஆகலாம். சந்திர பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க இயலாதவர்களுக்கு, பசியோடு இருப்பவர்களுக்கு தயிர் சாதம் தானம் செய்யலாம். தான தர்மங்களை இந்த கலியுகத்தில் காக்கக்கூடிய கருவிகளாக அமைகிறது. உங்களுடைய கர்ம வினைகள் நீங்க தானம் செய்யுங்கள். அன்னதானம், வஸ்திர தானம், கோதானம், ஸ்வர்ணதானம், பூமி தானம், இப்படி உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யலாம். அதிலும் யதாசக்திக்கு தகுந்தாற் போல் முடிந்த வரையில் பிறருக்கு, பசுக்களுக்கு, பட்சிகளுக்கு, ஜீவராசிகளுக்கும் நீங்கள் தானம் செய்தால் இந்த கோடை காலத்தில் அதீதமான பலன்கள் உண்டு. குடிப்பதற்கு தண்ணீர் கொடுங்கள், அது இன்னும் விசேஷம். கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்தபடி தேடல் அதிகரிக்கும். தேடலுக்குண்டான பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாள். தொழிலில் வெற்றி, வியாபாரத்தில் வெற்றி, வர்த்தக துறைகளில் வெற்றி என எல்லா நிலையிலும் நீங்கள் கொடிகட்டி பரப்பீர்கள் கடகராசி அன்பர்களே. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். கொண்டாட்டத்தோடு இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தரும். நல்லதொரு பேரும் புகழும் அடைவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும், வாகனம் சம்பந்தமான வேலைகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். மனதில் நிம்மதி இருக்கும். சந்தோஷமாக இருப்பீர்கள். நினைத்த வேலைகளை மிக சாதுரியமாக முடிப்பீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் என்பவர் பூமிக்காரகன். இடம், வீடு, நிலம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மாற்றம் ஏற்படலாம். உடல் உபாதைகள் தீரும். நன்மைகள் விளையும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் மகாவிஷ்ணு பெருமாளுடைய வழிபாடு சிறந்தது. உங்களுடைய நட்சத்திர அமைப்பின்படி முன்னேற்றங்கள் ஏற்படும். வெற்றி நிறைந்த நாளாக இருக்கும். வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வாருங்கள். அபிஷேக ஆராதனைகள் செய்வது, தாமரை மலர்களினால் பூ மாலைகள் சாற்றுவது, குங்கும அர்ச்சனை செய்வது, ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று மகாலட்சுமி வழிபாடு செய்வதே விசேஷம். பெருமாளை வழிபாடு செய்யலாம். திருமஞ்சனம் செய்வது விசேஷம். ஸ்ரீமன் நாராயணர் அலங்கார பிரியர், சிவபெருமான் அபிஷேக பிரியர் ஆக மலர்களினால் அலங்காரம் செய்து வழிபடுங்கள். ஓம் நமோ நாராயணா எனும் திருநாமத்தை இந்த நாளில் உச்சரிக்க உச்சரிக்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுபிக்ஷம், சௌபாகியம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள், குபேர சம்பத்து கிடைக்கும். தனமழை பொழிவாளாம் அன்னை மகாலட்சுமி. மாணவர்களுக்கு முன்னேற்றகரமான பாதை கிடைக்கும். வெற்றி நிறைந்த நாள். தேக பலம் உண்டு. தெய்வீக சக்தி பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம்.
நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானையே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் விநாயக பெருமானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்த நாளில் வருமான உயர்வு குறித்த முயற்சிகள் மேம்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். தெய்வீக சக்தி பிறக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். மற்றவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அனுசரணையாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, நண்பர்களுடைய வட்டம் விரிவடையும். வியாபாரத்தில் நல்ல ஒப்பந்தங்கள் சாதகமாகவே இருக்கும். உத்தியோகத்தில் பொறுமையை கையாள்வது நல்லது. சூழ்நிலைகளை உணர்ந்து செய்ய வேண்டும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்யுங்கள். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். உயர்வு நிறைந்த நாளாக அமையும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கேத்து பகவானுக்கு உண்டான அதி தேவதை தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமான். இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதோடு இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். மகம் நட்சத்திரக்காரர்களே, முயற்சிகள் மேம்படும். ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இறை பிரார்த்தனைகள் கை கொடுக்கும். மன நிம்மதி உண்டாகும். எண்ணிய வேலைகள் துரிதமாக முடிப்பீர்கள். வருமான உயர்வு ஏற்படும். விரும்பியதை கைகூடி வரும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை தினத்தில் சுக்கிர பகவானுக்கான வழிபாடுகளை மேற்கொள்வதோடு காயத்ரி மந்திரத்தையும் 27 முறை உச்சரியுங்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களே, மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வாய்ப்புகள் கிட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது நட்பு வட்டாரம் விரிவடையும். நன்மைகள் விளையும் நாள். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் பொறுமையை கையாளுங்கள். திறமைக்கு உண்டானபடி பலன்கள் கைமேல் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான் தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. வெள்ளிக்கிழமை தினத்தில் சிவபெருமானுக்கும் சரி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் வில்வ அர்ச்சனை செய்வதால் மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே வரும். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். உயர்வு நிறைந்த நாள். எந்த ஒரு நிலையிலும் பொறுமையை கையாளுங்கள். தன்னிலை மாறாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வது அவசியம். இந்த நாள் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். தந்தை வழியில் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். எதிலும் பொறுமை, நிதான போக்கு அவசியம். டென்ஷன் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வேகத்தை விட விவேகமே நல்லது. அவசரமாக எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் வாடிக்கையாளர்களிடத்தில் கனிவாக பேசுதல் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முன் நிற்காதீர்கள். உங்களுடைய செயல்பாடுகளின் படி சில ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். பண வரவு தாமதமாகலாம். எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு சற்று இழுபறியாக கூட இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு முறைகள் செய்வதோடு பிறருக்கு நீர்மோர் கொடுப்பது நல்லது. கிரக தோஷங்கள் விலகும். கர்ம வினைகள் குறையும்.
இன்றைய நாளில் கன்னிராசி அன்பர்களே, மாணவர்கள் ஆராய்ச்சி சார்ந்த வேலைகளில் வித்தியாசமான அனுபவம் ஏற்படும். விட்டு கொடுத்து செல்வதால் மட்டுமே சாதகமான வாய்ப்புகள் கிட்டும். கடன் தொடர்பான செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். சில பிரச்சனைகள் விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு, திருமணம், சம்பிரதாயங்கள், வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லதை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் சிவபெருமானுடைய வழிபாடு சிறப்பு. சூரிய உதயத்திற்கு முன்னர் எழுந்து உங்களுடைய வேலைகளை கவனியுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பிரயோகித்தால் வருமானம் கிடைக்கும். பண வரவு மிகுதியாக்கும். செல்வ சேர்க்கை உண்டாக்கும். பண கஷ்டங்கள் தீரும். நட்சத்திரத்திற்குண்டான அமைப்பு படி பார்க்கும் பொழுது அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டு. பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைகளை கொடுக்க வேண்டும். தேவையற்ற வீண் பிரச்சனைகளை தவிர்த்து விடுங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ அம்பிகை அம்பாள் வழிபாடு நல்லது. சாந்த ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகையை வழிபடுங்கள். லலிதா பரமேஸ்வரி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி வழிபாடு செய்பவர்களுக்கு அம்பிகையினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆலயத்திற்கு சென்று உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். அனுபவம் ஏற்படும் நாள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். எவரிடமும் வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் வேண்டாம். செயல்களில் சாதகமான வாய்ப்புகள் உண்டு. இழுபறியான வேலைகள் உங்களுக்கு கைகூடி வர இறை பிரார்த்தனை தேவை. இந்த நாள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. பணம் சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வாக இருங்கள். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சாந்தம் என்பது தேவை. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் முருகப்பெருமான். கவனமாக இருக்க வேண்டிய நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களே. கவலைகள் விலகும். கவனமாக இருக்க வேண்டும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை பார்த்து செய்வது நல்லது. இந்த நாளில் உங்களுடைய செயல்கள் எப்படி அமைகிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக பிறக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிப்படி பார்க்கும்போது மற்றவர்களுடைய குணநலன்களை அறிந்து செயல்படுவீர்கள். கமிஷன் சம்பந்தமான துறைகளில் லாபம் ஏற்படும். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். முயற்சிக்கு தகுந்தாற் போல் மேன்மை உண்டாகும். ராசிநாதனான சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 4 கிரகங்களினுடைய சேர்க்கை. ராகு பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 7ஆம் இடத்தில் குரு பகவான் களத்திரஸ்தானத்தில். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். உங்கள் துணைவர் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நிலையில் இருப்பார். அவருடைய விருப்பத்திற்கு தகுந்தாற் போல் சில வேலைகள் முடித்துக் கொடுப்பீர்கள். மறைமுகமான திறமைகள் காரணமாக மதிப்பு மேம்படும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். நன்மைகள் விளையும் நாள். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். வர்த்தகம் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். முதலீடு சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். சுப கிரக ஓரைகள்.
செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமான். லாபம் ஏற்படக்கூடிய நாள். உழைப்புக்கு தகுந்தாற் போல் உயர்வு ஏற்படும். செய்யும் தொழிலை தெய்வமாக நம்புவீர்கள். துறை சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் உண்டு. மேன்மை பொருந்திய நாள். வீட்டில் விசேஷமான வைபவங்கள் நடக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை. காளி வழிபாடு நல்லது. துர்க்கையம்மன் வழிபாடு சிறப்பு. மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். பிறரிடத்தில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுவாதி நட்சத்திரக்காரர்களே, 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிரி. தேவையில்லாத நபர்களிடத்தில் பேச்சு கொடுக்க வேண்டாம். திறமைக்குண்டான மதிப்பு கிடைக்க போராடுவீர்கள். இழுபறியாக இருந்த வேலைகள் கை கொடுக்கலாம். நம்பிக்கையை அதிகப்படுத்துவது சிறப்பு. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு சிறப்பு. நம்பிக்கை பிறக்கும் நாள். எதையும் தைரியமாக அனுசரித்து செல்வீர்கள். துறை சார்ந்த விஷயங்களில் பொறுமை என்பது தேவை. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். எண்ணிய வேலைகள் நடக்கும் வரையில் பொறுமை, நிதானம் தேவை. இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. சதுர்த்தி தினம் ஸ்ரீ விநாயகருடைய வழிபாடு செய்வது நல்லது. சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். சுக்கிர கணபதியை வழிபடுங்கள். மிக விசேஷமானது. மாற்றமான சூழல் ஏற்படும். புது நபர்களுடைய சந்திப்பு ஏற்படும் போது பொறுமையாக இருங்கள். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவான் உங்கள் ராசியில் நீச்சம் பெறக்கூடியவர். அவரே உங்களுடைய 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதாலும் சில மன கஷ்டங்களுக்கு ஆளாக நேரிடலாம். பொறுமை, நிதான போக்கு தேவை. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகலாம். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கை துணைவர் பற்றிய புரிதல் ஏற்படும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். அன்பு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. வழிபாடு நல்லது. மாற்றமான நாளாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். ருண ரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே விசாக நட்சத்திரக்காரர்கள் பொறுமையான குணம் தேவை. எதிலும் அவசரப்பட்டு சிக்கிக் கொள்ளாதீர்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. நல்லிணக்கமாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். பொறுமை, நிதானம் தேவை. அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான். சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியின் 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கை கொடுக்கும். தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாகும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. வெள்ளிக்கிழமை தினத்தில் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வில்வ அர்ச்சனை ஸ்ரீ மகாலட்சுமிக்கு செய்யுங்கள். அதே போல ஸ்ரீமன் நாராயணர் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது மிக விசேஷம். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எதிலும் அலட்சிய போக்கு கூடாது. அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கனிவாக நடப்பது நல்லது. இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். அவரே திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் கோச்சார அமைப்பின்படி பார்க்கும்போது வளர்பிறை சதுர்த்தி தினம். விநாயக பெருமானுக்கு மிக மிக உகந்த நாள். சுக்கிர பகவானுடைய நாளில் விநாயக பெருமானுக்கு விரதம் இருந்து அனுஷ்டித்தால் எல்லா வேலைகளும் சிறப்பாக நடக்கும். தடை தாமதங்கள் நீங்கும். எண்ணியபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள சுக்கிர பகவான் அனுகிரகம் பெற வெள்ளிக்கிழமை தினத்தில் வரக்கூடிய சதுர்த்தி நாளை நீங்கள் சிறப்பாக வழிபடலாம். கொண்டாடி மகிழ்வது நல்லது. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பார்கள். ஆக தெய்வத்தை கொண்டாடுவதும் குழந்தையை கொண்டாடுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் பல சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். நினைத்த வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, ராசியினுடைய 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மனதில் ஏதோ ஒரு விதமான குழப்பங்கள் இருக்கும். பழைய விஷயங்களை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். தொழில் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருங்கள். பிறரை அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். நினைத்த காரியங்களில் அலைச்சல்கள் உண்டாகலாம். எந்த விதமான மன கஷ்டங்கள் இல்லாமல் உங்களுடைய உத்தியோகத்தை கவனிப்பது நல்லது. வண்டி வாகன பயண நேரங்களில் பொறுமை அவசியம். விவசாயம் செய்பவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு வருமான உயர்வு ஏற்பட வழி கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை பெற பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்த்து விடுங்கள். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். நன்மை தீமைகளை உணர்ந்து செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை அறிதல் அவசியம். மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். மன அமைதி வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசு தொடர்பான வேலைகள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் விநாயக பெருமான். சதுர்த்தி நாளாக அமைவதால் மூலம் நட்சத்திரக்காரர்கள் விநாயக பெருமானுடைய ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. 10ஆம் இடம் தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஜீவனஸ்தானம் தொழில் பாவகத்தில் சஞ்சரிக்கிறார். ஆக உங்களுடைய தொழில் நடக்க, வியாபாரம் கைகூட, வருமானம் பெருக விநாயக பெருமானை வழிபடுவதே சால சிறந்தது. மாற்றங்கள் ஏற்படும் நாள். பழக்க வழக்கங்களில் சில முன்னேற்றங்கள் வர பொறுமையாக காத்திருங்கள். நினைத்த வேலைகளில் அலைச்சல் இருக்கும்.
வேலையினுடைய போக்கை உணர்ந்து திட்டமிட்டு செய்யுங்கள். உற்பத்தி தொடர்பான விஷயங்கள், வேளாண் சம்பந்தமான செயல்களில் கவனம் தேவை. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதால் பூராடம் நட்சத்திரக்காரர்களே கோவிலுக்கு 5 தாமரை மலர்களை ஸ்ரீ மகாலட்சுமிக்கு கொடுத்து குங்குமத்தினால் அர்ச்சனை செய்து கொள்வது அவசியம். வீட்டில் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்யுங்கள். மொச்சை சுண்டல் செய்து வழிபாடு மேற்கொண்டு அந்த பிரசாதத்தை நீங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். இப்படி செய்வதால் பண வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும், பண நெருக்கடிகள் மறையும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி சோர்வான நாளாகத்தான் இருக்கும். நீங்கள் வழிபாடு மேற்கொள்ள செய்யும் போது உங்களுக்குள் உத்வேகம், நம்பிக்கை, வருமானம் இவையெல்லாம் கைக்கு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். பிரச்சனைகள் நீங்கும் நாள். அமைதியாக இருங்கள், மௌனத்தை கடைபிடியுங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், எண்ணத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் அகலும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் சதுர்த்தி நாள். தேய்பிறை வரக்கூடியது சங்கடார சதுர்த்தி. இந்த நாளில் சூழ்நிலைகளை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். வர்த்தகம் சம்பந்தமான வேலைகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுப்பது நல்லது. அனுபவத்தின் மூலம், அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுப்பீர்கள். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். விளையாட்டான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுடைய பகைமையை குறைக்கும். மகர ராசி அன்பர்களே, மனதளவில் வித்தியாசமான கற்பனை இருக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது புகழ் நிறைந்த நாள் என்றுதான் சொல்ல வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் சிவபெருமான். சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ஆலோசனைகள் வேண்டும். பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். பெரிய பெரிய விஷயங்களில் முதலீடு செய்வதாக இருந்தால் பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்ய வேண்டாம். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் அம்பிகை. தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். அனுபவ அறிவு அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புகழ் நிறைந்த நாள். வித்தியாசமான கற்பனைகள் இருக்கும். பகைமை உணர்வு நீங்கும். கவலைகள் மறையும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வெள்ளிக்கிழமை தினம் ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி.
ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் நிதானமாக செயல்படுத்துவது சிக்கல்களை குறைக்கும். மனதளவில் வித்தியாசமான சிந்தனை பிறக்கும் கும்பராசி அன்பர்களே. பயணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒருவிதமான ஆர்வமின்மை உண்டாகும். கால்நடைகளால் சில விரயங்கள் ஏற்படலாம். புதிய வீடு வாங்குவது சார்ந்த செயல்பாடுகளில் விவேகம் வேண்டும். போட்டிகள் அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் மற்றவர்களோடு உங்களுக்கு சில வாக்குவாதங்கள் வரலாம். மறைமுகமான சில தொந்தரவுகள் சந்திக்க வேண்டி இருக்கும். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் ராகு பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும், சூரிய பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் முருகப்பெருமான். ஒத்துழைப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுடைய நட்சத்திர அதிபதி செவ்வாய் பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அவரோடு ஆட்சிநாதன் சனீஸ்வர பகவானும் உடன் இருக்கிறார். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். எதையும் நீங்கள் ஜெயித்து வெற்றி காண்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருங்கள். அதுவே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழிவகுக்கும். மௌனம் உங்களுக்கு நல்ல ஒரு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாகவே செயல்படுங்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமான், தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது. ஒவ்வொரு செயலிலும் விவேகம் தேவை. போட்டிகள் அதிகமாக இருக்கும். வீண் பேச்சுக்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள். நிதானமாக செயல்படுங்கள். நன்மைகள் உண்டு. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம், சதுர்த்தி தினம் விநாயக பெருமானுடைய வழிபாடு செய்வது விசேஷம். ராசியிலேயே 4 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராகு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் மீனராசி அன்பர்களே. உடன் பிறப்புகளால் அலைச்சல் ஏற்படலாம். பெரியவர்களிடத்தில் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். தாயின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. விளையாட்டு தொடர்பான துறைகளில் அரசு உதவிகள் சாதகமாகவே இருக்கும். எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் பொறுமை வேண்டும். ரசனை தன்மையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். நிறைவு நிறைந்த நாள் என்றே சொல்ல முடியும். விநாயக பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்பவர்களுக்கு அனைத்து செயல்களும் சித்தியாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான்,
சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அலைச்சல் உண்டாகலாம், எதையும் கவனத்துடன் செய்ய வேண்டும். சில முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் சிவபெருமான். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெரியவர்களோடு வீண் விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு, பெருமாள் வழிபாடு சிறந்தது. மன நிறைவு நிறைந்த நாள். சில மாற்றங்கள் ஏற்படும். மக்கள் விஷயத்தில் பொறுமையாக இருப்பது நல்லது. இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம் சரவண பவ.